அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். தலையெழுத்தை மாற்றும் பிரம்மா, அதை பற்றி பார்க்கும்பொழுது திருப்பம் தரும் திருப்பட்டூர், திருச்சி சுற்று வட்டாரத்தில் பல திருத்தலங்கள் இருப்பது அனைவரும் அறிந்ததே. இத்திருக்கோயிலில் ஓரளவுக்கு தெரிந்த கோயிலே ஆகும். இன்னும் பலர் அறியப்பட வேண்டிய கோயில் என்பதால் திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் இருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில், சத்திரம் பேருந்து நிலையத்தில் இருந்து 33 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது திருப்பட்டூர். மக்களின் மிகப்பெரிய நம்பிக்கைக்குரிய இந்த கோயிலை அடைய திருச்சியிலிருந்து சென்னை செல்லும் வழியில் சிறுகனூர் என்ற ஊரில் இருந்து மேற்கு புறமாக 4 கிலோமீட்டர் செல்ல வேணும். திருச்சியிலிருந்து சமயபுரம் டோல் பிளாசாவை கடந்து அடுத்த 12 கிலோமீட்டர் தொலைவில் சிறுகனூர் வருது. இந்த கோயிலை பார்க்க செல்லும்போது ஆங்காங்கே பெயர் பலகையில் வழிகாட்டியாக வைக்கப்பட்டுள்ளன. பிரம்மபூரீஸ்வரர் கோயிலுக்கு செல்லும் முன்னர் தர்ம சாஸ்தா ஐயனார் கோயிலில் என்று ஒரு கோயில் இருக்குது. அங்கே சிவனுக்கு நந்தி இருப்பது போல ஐயனாருக்கு யானை இருக்குது. அந்த கல் யானைக்கு தேங்காய் உடைப்பதன் மூலம் நம் பிரார்த்தனைகள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. ஒவ்வொரு பிரார்த்தனைக்கு தகுந்தாற் போல எத்தனையோ தேங்காய்கள் உடைக்க வேண்டும் என்று ஆங்காங்கே எழுதி வைக்கப்பட்டுள்ளது. இந்த கோயிலுக்கு சென்றுவிட்டு தான் பிரம்மாவின் கோயிலுக்கு செல்ல வேணும் என்ற நம்பிக்கை அங்கு எழுதி வைக்கப்பட்டுள்ளது. இப்படி முதலில் சிறுகனூரில் இருந்து பிரம்மபூரீஸ்வரர் கோயிலுக்கு செல்லும் வழியிலேயே இந்த ஐயனார் கோயில் உள்ளது. மிகவும் அமைதியான கோயில். ஐயனார் கல்விக்காகவும் கடன் பிரச்சனைக்காகவும் தீரவும் சனீஸ்வரனின் பிடியில் இருந்து விடுபடுவதாகவும் ஒரு பரிகார தெய்வமாக இருக்கிறார். அங்கிருந்து பிரம்மபூரீஸ்வரராக கோயில் சற்று தொலைவில் உள்ளது. வியாழக்கிழமை பிரம்மாவுக்கு உகந்த நாளாக கருதப்படுது. உலகில் படைக்கும் தொழிலை கொண்ட பிரம்மா தான் மிகப்பெரிய கடவுள் என்று நினைத்து மம்மதை கொண்டதால் சிவபெருமான் பிரம்மாவின் 5 தலைகளில் ஒரு தலையை கொய்ததாகவும் படைக்கும் தொழிலின் சக்தியை பிரம்மாவிடமிருந்து எடுத்துக்கொண்டதாகவும் ஒரு நம்பிக்கை. அதன் பின்னால் பிரம்மா பல சிவலிங்கங்களை வழிபட்டு சிவபெருமானை மகிழ்வித்து மீண்டும் படைக்கும் சக்தியை வரமாக பெற்றார் என்பது புராண கதை. பிரம்மா சிவனை வழிபட்ட தலமான திருப்பட்டூர் பிரம்மபூரீஸ்வரர் திருக்கோயிலில் மனமகிழ்ந்து சிவபெருமான் பிரம்மாவுக்கென தனி சன்னதியும் அமைத்து படைக்கும் தொழிலை மீண்டும் அளித்ததுடன் கஷ்டத்துடன் வரும் பக்தர்களின் தலையெழுத்தையும் மாற்றி அமைக்குமாறும் பணித்தார். பிரம்மாவுக்கென்று தனி சன்னதியும் மிகவும் குறைவு. அதிலும் திருச்சியிலேயே பிரம்மாவுக்கென தனி சன்னதி இருக்கும். 2 திருத்தலங்களில் இது பிரம்மாவுக்கென பெரிய சன்னதியை கொண்ட சிறப்பான திருத்தலமாகும். இந்த கோயிலுக்கு வருபவர்கள் தங்களது தலையெழுத்து மாற்றி அமைக்கப்படும் என்ற நம்பிக்கையுடன் வர்றாங்க. அதனால்தான் தங்கள் ஜாதக நோட்டை எடுத்து பிரம்மாவின் முன்பு வைத்து எடுத்து சென்றால் பிரம்மா தலையெழுத்தை மாற்றி அமைப்பார் என்று நம்பிக்கை இருக்குது. வியாழக்கிழமை சந்தன அபிஷேகம் செய்து சந்தன காப்புடன் பிரம்மா மிகவும் அற்புதமாக காட்சியளிக்கிறார். இங்கு பிரம்மா வழிபட்ட
பல்வேறு சிவலிங்கங்கள் உள்ளன. கட்டிடக்கலையை பொறுத்தவரை கோபுர திருப்பணி நடந்து கொண்டிருக்கிறது. பிரகாரத்தின் வழியாக வரும் அம்மன் சன்னதி வெளிப்புற சுவரில் மீன் சின்னம் இருப்பது போல அது பாண்டியர் திருப்பணியாக இருக்கலாம். அதே சமயம் பல சிவலிங்கங்கள் திருக்கோயில்கள் பிரம்ம தீர்த்தத்தின் அருகில் இருக்கிறது. அதில் கைலாசநாதருக்கு தனி சன்னதி உள்ளது. அந்த கோயிலில் விமானம் பல்லவர் கால கட்டடக்கலையை போன்றுள்ளது. சிவன் சன்னதி சோழர்களும், அம்மன் சன்னதி பாண்டியர்களும், கைலாசநாதர் பல்லவர்களும் திருப்பணி செய்திருக்கக்கூடும். பிரம்மாவை வழிபட்ட பின் இங்கு பதஞ்சலி முனிவருக்காக ஒரு சன்னதியும் தியானம் செய்வதற்காக ஒரு இடம் இருக்குது. பிரம்ம தீர்த்தம், தல விருட்சமான மகிழ மரம், பல லிங்கத்தின் தனித்தனி சன்னதி ஆகியவை உள்ள இடம் நன்முறையில் பராமரிக்கப்படுது. நந்தவனம் அற்புதமாக இருக்குது. அந்த இடத்தில் கற்கள் அடுக்கி வைக்கப்படுறாங்க. பல கோயில்களில் கற்கள் அடுக்கி வைத்து கொண்டிருக்கும் பழக்கம் இருக்குது. கற்கள் அடுக்கி கொண்டு வேண்டி வந்தோம்னா வீடு கட்டும் பிராப்தம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் இருக்குது. அந்த பிரம்ம தீர்த்தம் சிறிய குளமாக இருந்த பொழுதிலும் 4 அற்புதமான படித்துறைகள் உள்ளன. திருச்சி பகுதியில் திருப்பட்டூர் ஒரு முக்கிய சுற்றுலா தலமாகும். தலையெழுத்து விதி என்பது பிரம்மாவால் எழுதப்படுது. மனிதன் முதலான எல்லா ஜீவன்களும் ஆயுள் நிர்ணயம் செய்வது பிரம்மா தான். ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஆயுள் எவ்வளவு என்று தலையில் எழுதிவிடுவார். உடனே அது யமலோகத்தில் சித்திரகுப்தனுடைய கணக்கு நோட்டில் பதிவாகிவிடும். வருஷம், மாதம், தேதி தவறாமல் வந்து அந்த உயிரை எடுத்து சென்று விடுவான் யமன். யமன் எப்படி வருவான், எப்படி ஜீவனை அழைத்து செல்கிறான் என்பது புரியாத புதிர். எப்படியோ நேரம் தவறாமல் வருகிறான், அழைத்து சென்று விடுகிறான். குழந்தை பிறந்தால் ஜாதகம் எழுதி சோசியரிடம் காட்டுகின்றனர். ஆயுள் பாகம் எப்படி இருக்குது என்று கேட்கின்றனர். ஜாதகத்தை பார்த்து கணக்கு போட்டு ஜாதகனுக்கு தீர்க்காயுசு என்பார் சோசியர். தீர்க்காயுசு என்றால் என்ன? 70-80 வருஷம் இருந்தாலே தீர்க்காயுசு என்பர். ஆயுள் என்பது விதியை பொறுத்த விஷயம். அதை குறைவாகவோ விருத்தி செய்யவோ வழியில்லை. விதி என்பது அவ்வளவு வலிமை வாய்ந்தது. தவம் செய்து கொண்டிருந்த முனிவரின் கழுத்தில் செத்த பாம்பை பரிச்சித்து மன்னன் போட்டதால் தட்சன் என்ற பாம்பு கடித்து மறிக்க வேண்டும் என்ற சாபம் பெற்றான் ராஜா. ஒரு ராஜா இப்படிப்பட்ட காரியத்தை ஏன் செய்தான்? விதிதான். தனக்கு தட்சனால் மரணம் என்று தெரிந்தும் ஒரு மலையில் மிகவும் பாதுகாப்பாக உட்கார்ந்திருந்தான். ராஜாவுக்கு தட்சனால் மரணம் ஏற்பட போகுது என்று எல்லோரும் தெரிந்துவிட்டது. ராஜாவை பாம்பு கடித்தால் அந்த விஷத்தை மந்திரத்தின் மூலம் இறக்கிவிட்டு பரிசும் பணமும் பெறலாம் என்ற எண்ணத்துடன் அரண்மனையை நோக்கி போய் கொண்டிருந்தார் மந்திர சாஸ்திரம் தெரிந்த ஒருவர். இவர் போவதை பார்த்த தட்சன், ஓய் இங்கே வாரும் என்று கூப்பிட்டான். தட்சனுடன் போனார். இப்போது எங்கே போகிறீர்கள் என்று தட்சன் ராஜாவை தட்சன் கடிக்கப் போகின்றானாம். அவன் கடித்ததும் என் மந்திர சக்தியால் நான் விஷத்தை இறக்கி ராஜாவை காப்பாற்றப் போகிறேன் என்றார் அவர். அப்படி நீர் செய்தால் உமக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டான் தட்சன். எனக்கு நிறைய பணமும் பரிசும் கிடைக்கும் என்றார் மந்திரவாதி. சரி, ராஜா எவ்வளவு கொடுப்பாரோ அதை போல் 2 பங்கு நான் தரேன், நீ திரும்பி போய்விடும் என்றான் தட்சன். மந்திரவாதி சாஸ்தா ஞானமும் உண்டு. தான் ஞான திருஷ்டியில் பார்த்தார். ராஜாவுக்கு தட்சன் கடித்து மரணம் என்று தலைவிதி இருப்பது தெரிந்தது. ஓஹோ, விதி அப்படி இருந்தால் அதை யாரால் மாற்ற முடியாது. அதனால் ராஜாவுடன் போய் மந்திரத்தால் பயன் ஏற்படாமல் திரும்பி வருவதை விட இவன் கொடுக்கும் பொருளையும் பணத்தையும் பெற்று திரும்பி விடுவதே மேல் என்று எண்ணி தட்சனுடன் பொருள் பணம் பெற்று திரும்பி போய்விட்டார். பிறகு பரிச்சித்து மன்னனும் தட்சனால் கடிக்கப்பட்டு
வைகுண்டம் சேர்ந்தார் என்பது புராணம். விதி எப்படியெல்லாம் வேலை செய்கிறது பாருங்களேன். துளாராசியை பற்றி பார்க்க போகிறோம். நீதிக்கு முன் அனைவரும் சமம் என்பதற்கேற்ப ஒரு பக்கம் சாதகமாகவும் மறுபக்கம் பாதகமாகவும் நடந்து கொள்ளாமல் ஒரே நிலையை கடைபிடிக்கும் துளாராசி அன்பர்களே, இந்த மாதம் மனதில் உறுதி பிறக்கும். எடுத்த முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். எதிர்பாலினத்தாரால் நன்மை உண்டாகும். வீண் செலவு உண்டாகும். வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடும். குடும்பத்தில் நிம்மதி குறையக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே மனம் வருந்தும்படியான நிலை ஏற்படும். வீடு வாகனங்களுக்கான செலவு கூடும். பிள்ளைகளுக்காக கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும். பெண்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் நடந்து முடியும். செலவு அதிகரிக்கும். பயணம் செல்ல நேரலாம். மற்றவங்களுக்காக பொறுப்புகளை ஏற்பதை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுல தடுமாற்றம் உண்டாகும். லாபம் குறையக்கூடும். பயணம் மூலம் சாதகம் கிடைக்கும். கடித போக்குவரத்து நன்மை தரும். வியாபாரம் தொடர்பான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியது வரும். புது வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக முடியும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நீண்ட நேரம் பணியாற்ற வேண்டியது இருக்கும். பொறுப்புடன் செயலாற்றுவது நல்லது. புதிய பொறுப்புகள் சுமையாக வரும். அடுத்தவர் செயல்களுக்கு பொறுப்பேற்காமல் தவிர்ப்பது நல்லது. அலுவலகத்தில் பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும். கலைத்துறையினருக்கு எதிர்பாராத செலவுகள் உண்டாகும். காரிய தாமதம் ஏற்படும். வீண் கவலை இருக்கும். ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் முன் நன்றாக ஆலோசனை நடத்தணும். அரசியலில் உள்ளவங்களுக்கு மற்றவங்களால் மனக்கஷ்டம் ஏற்படும். அடுத்தவர்கள் கடமைக்கு பொறுப்பேற்காமல் இருக்கிறது நல்லது. எந்த ஒரு காரியமும் மந்தமாக நடக்கும். மாணவர்களுக்கு கவன தடுமாற்றம் ஏற்படாமல் பாடங்களை படிப்பது நல்லது. பொறுப்புகள் கூடும். சித்திரை அதை பற்றி பார்க்கும்பொழுது, இந்த மாதம் நட்சத்திராதிபதி செவ்வாயின் சஞ்சாரத்தினால குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து போவது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறையும். பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடும் முன்னாடி திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. பணவரத்து தாமதப்படும். சுவாதியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதம் காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். எதிர்பாராத செலவு உண்டாகும். சொத்து மனை சம்பந்தமான காரியங்களில் தடை தாமதங்கள் ஏற்படலாம். வீண் பயம் ஏற்படும். ஏற்கனவே செய்த காரியங்களுக்கான பலனை அடைய வேண்டியதிருக்கும். வீண் வழக்கு விவகாரங்கள் வரலாம். அடுத்தது விசாகத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதம் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது. வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் வரலாம். சிலர் வெளியூர் பயணம் போவாங்க. எதிர்பாலினத்தருடன் பழகும்போது ரொம்ப கவனமாக இருங்க. மனசில் தெம்பு உண்டாகும். மகிழ்ச்சியெல்லாம் அதிகரிக்கும். வெள்ளி ஞாயிற்றுக்கிழமையில் மாரியம்மனை வணங்க எல்லா பிரச்சனைகளும் தீரும். குடும்ப ஒற்றுமை ஏற்படும். அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கக்கிழமை, வெள்ளிக்கிழமை. சந்திராசிரம தினங்கள் 3, 4, 30, 31. அதிர்ஷ்டமான தினங்கள் 24, 25. துளாராசிக்கான ஜூலை 2024 ஒரு ஆற்றல் மிக்க காலத்தை உறுதியளிக்குது. ஜூலை 7ஆம் தேதி வரை சுக்கிரன் சூரியனுடன் பயணத்தில் இருக்கிறாரு. உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கவும் உங்கள் வாழ்க்கையை ஒழுங்கமைக்கவும் உங்களை அனுமதிக்குது. மறுபுறம் செவ்வாய் துளாராசிக்கு எதிரே அமைந்துள்ளது. உங்கள் தைரியத்தையும் வீரத்தையும் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் தந்தையுடன் உதவி அல்லது நன்மையை பெறலாம். இருப்பினும் சொத்து வீட்டின் அதிபதியான சனி உங்கள் சொத்து தொடர்பான பல சர்ச்சைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்பதை குறிக்குது. ஆயினும் கூட மாதத்தின் நடுப்பகுதியில் இந்த சிக்கலை தீர்ப்பதன் மூலம் நீங்கள் இறுதியில் லாபத்தை பெறுவீங்க. அதிக செலவுகள் ஏற்படும் என்பதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். பரம்பரை சொத்துகளும் கூடுதல் கடின உழைப்பும் பொறுப்புகளும் சேரும் வாய்ப்பு உள்ளது. ஆதரவான பெண் உருவத்தின் உதவியுடன் நீங்கள் வெற்றியை லாபத்தையும் அடைவீங்க. பணி தொடர்பான காரணங்களால் பயணத்தை அதிகரிக்க வேண்டியதிருக்கும். மரியாதைக்குரிய நபரின் ஆதரவுடன் ஒரு புதிய முயற்சியை தொடங்க இது சாதகமான நேரம். இருப்பினும் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு முன்னாடி கவனமாக பரிசீலிப்பது நல்லது. பொதுவாக புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இந்த மாதம் சனி கிரகம் காதல் இருந்தாலும் உங்கள் உறவில் சில மன அழுத்தம் ஏற்படலாம். இந்த காலகட்டத்தில் உங்கள் துணையுடன் அதிகரித்த மன அழுத்தத்தை நீங்கள் அனுபவிக்கலாம். உங்கள் பிணைப்பை தடுக்கலாம். இருப்பினும் இந்த மாதம் நெருக்கம் மற்றும் ஆர்வத்திற்கான வாய்ப்புகளை வழங்குதே. உங்கள் துணையை முழுமையாக அரவணைத்து உங்கள் பிணைப்பை வலுப்படுத்த உங்களுக்கு வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக போகும். கூடுதலாக இந்த மாதம் உங்கள் உறவுகளில் குறிப்பிடத்தக்க கவனம் செலுத்தும். உங்களை வலுவான மற்றும் ஆற்றல் மிக்க ஜோடியாக மாற்றும். இந்த மாதம் உங்கள் தொழில் வாய்ப்புகள் நம்பிக்கையுரியதாக இருக்கும். ஒரே நேரத்தில் பல பணிகளை வெற்றிகரமாக செய்ய நீங்கள் உறுதியாக இருப்பீங்க. இது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும்.
உங்களின் கடின உழைப்புக்கு பதவி உயர்வு மற்றும் நல்ல உயர்வு கிடைக்கும். இருப்பினும் இந்த மாதம் புதிய திட்டங்கள் அல்லது முதலீடுகளில் ஈடுபட உங்களை ஏதேனும் ஒரு திட்டம் இருந்தால் எச்சரிக்கையுடன் தொடரணும். உற்சாகமாக இருந்தாலும் உங்கள் வணிக கூட்டாளரை கண்மூடித்தனமாக நம்பாமல் இருக்கிறது முக்கியம். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு முன்னாடி மூத்தவங்கள்ட்ட ஆலோசனை பெறணும். உங்களின் வேலை துறையில் ராகுவின் சஞ்சாரம் புதிய விஷயத்தை தொடர உங்களை தூண்டலாம். ஆனால் இப்போதைக்கு பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது. தொழில் மாற்றங்களுக்கு இது சாதகமான நேரம் அல்ல. ராகுவின் செல்வாக்கினின் காரணமாக தவறான புரிதல்கள் மற்றும் அலுவலக அரசியலமைப்பை தவிர்ப்பது முக்கியம். மேலும் ஜூலை 12 வரை திருமண வீட்டில் செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால எச்சரிக்கையாக இருக்கணும். இது அணுகுமுறை மற்றும் ஈகோவில் உள்ள வேறுபாடுகளால் உங்கள் உறவில் தூரத்தை உருவாக்கலாம். 12ஆம் தேதி முதல் பிரபஞ்சம் உங்கள் மனதை உறவுக்கு வெளியே அலை செய்யக்கூடும். மாதம் உங்கள் செல்வத்தின் அதிபதியான செவ்வாய் மேசராசியில் சஞ்சரிக்கிறதுனால உங்கள் நிதி மேம்படும். உங்கள் பணம் தொடர்பான அனைத்து விஷயங்களும் தீர்க்கப்படும் என்று எதிர்பார்க்கலாம். பணி சீராக தொடரும். ஆனால் ஜூலை 19ஆம் தேதி வரை உங்கள் செலவுகளை நீங்கள் கவனித்து கொள்ளணும். மேலும் தேவையற்ற செலவுகளால் ஏற்படும் இழப்புகளிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள வேணும். மேலும் நீங்கள் நிலம் அல்லது சொத்து முதலீடு செய்ய வேணாம் என்று அறிவுறுத்தப்படுது. இந்த மாதம் ஷேர் மார்க்கெட் அல்லது லாட்டரியில் முதலீடு செய்வது லாபத்தில் தாமதத்தை ஏற்படுத்தும். நீங்கள் நீண்ட காலத்திற்கு முதலீடு செய்ய விரும்பினால் மட்டுமே நீங்கள் முதலீடு செய்யலாம். இந்த மாதம் கல்வி வீட்டில் சனியின் சஞ்சாரம் இருக்கிறதுனால கடினமாக உழைக்க தயாராகுங்க. உங்கள் செறிவு மற்றும் விடாமுயற்சியை அதிகரிக்க நீங்கள் கூடுதல் முயற்சி எடுக்கணும். கவனம் செலுத்த தவறுவது அல்லது நேரத்தை வீணடிப்பது மதிப்புமிக்க வாய்ப்பை இழக்க நேரிடும். நீங்கள் இந்த மாதம் அரசு தேர்வில் பங்கேற்க திட்டமிட்டிருந்தால் நீங்கள் வெற்றி பெற வாய்ப்பெல்லாம் இருக்குது. கூடுதலாக உங்கள் ஆராய்ச்சி முயற்சிகளில் வெகுமதிகளை பெறுவீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பெரிய அல்லது கல்லூரியை மாற்றுவது நல்லதுக்கு இல்லை. உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் இந்த மாதம் உங்களை சுறுசுறுப்பாகவும் விறுவிறுப்பாகவும் வைத்திருக்கும். உங்கள் ஆரோக்கியம் முன்பை விட இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்கும். மேலும் உங்கள் வாழ்க்கை முறை மற்றும் உங்கள் உணவு பழக்க வழக்கங்கள் கவனித்து கொள்ளுங்கள். நீங்கள் அதிக ஆற்றலை அனுபவிக்கலாம். உங்கள் உடன் பிறந்தவங்கள்ட்ட ஏற்படக்கூடிய மோதல்களை அமைதியாக கையாளுறது நல்லது. உங்கள் தாயின் உடல்நிலையில் உன்னிப்பாக கவனித்து அவங்கள பார்த்துக்குங்க. உங்கள் தந்தை சாதகமான வாய்ப்புகளை எதிர்கொள்வார். உங்களுடைய ராசிக்கு 5வது வீட்டில் சனி வக்கரம், 8வது வீட்டில் குரு பகவான் ஏற்றம் இறக்கம் நிறைந்த பலன்களை சந்திப்பீங்க. நீங்கள் மறைமுகமாக செய்யும் எந்த காரியமும் வெளிச்சத்துக்கு வரும். ஆகையால் நீங்கள் செய்யும் செயல்களில் ரொம்ப கவனமாக இருங்க. புதிய முதலீடுகளை நம்பி ஏமாற வேணாம். தற்போது நீங்கள் செய்யும் வேலைகளில் முதலீடு செய்தால் அவை வருவதற்கு நாட்கள் ஆகும் என்பதனால் தற்போது முதலீடு போன்ற காரியங்களில் இருந்து விலகியே இருங்க. யாரிடமும் வீண் வார்த்தைகளை விட வேணாம். சற்று கவனமாக இருக்க வேண்டிய மாதம்தான் இந்த மாதம் துளாராசிக்காரங்களுக்கு.